ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து ட்ரெடிஷ்னல் கேரளா குங்குமாதி தைலம் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக எந்த மாசு மருவும் இல்லாமல் நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். இந்த குங்குமாதி தைலம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 22வது நாள். இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். என்னுடைய வெயிட் 86.4 வந்திருக்கு. ஒரு வழியாக ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நான் 87லேருந்து இந்த 86.4க்கு எப்படியோ வந்துட்டேன். இந்த வெயிட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போது என்னுடைய ஹஸ்பண்டோட வெயிட் பார்க்கலாம். அவர் 82 இருக்கார். அவர் ஒரு 2 நாள் ஊருக்கு போயிருந்ததுனால வெளியே கொஞ்சம் வேறு டயட் இல்லாமல் மற்ற சாப்பாடெலாம் சாப்பிட்டதுனால கொஞ்சம் வெயிட் ஏறி தான் இருக்கார். வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக டயட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்றைக்கி அவரோட வெயிட் கரெக்டாக 82 இருக்குது. எப்பவும் போல் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நிறைய தண்ணி குடிக்க முடியலை. அதனால் இன்றைக்கெல்லாம் நான் வெறும் 300 ml தான் காலையில் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறமா மார்னிங் ஒரு 10 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பிள், ஒரு 3-4 பேரிச்சம்பழம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப பசியாக இருந்ததுனால கொஞ்சம் ஆப்பிள்லாம் ஒருத்தருக்கே ஒரு ஆப்பிள்னு சொல்லி ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு முட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்களுக்கு 2 முட்டை போட்டு ஆம்லேட் செஞ்சுருக்கேன். இதில் நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பேருக்கும் சேர்த்து பச்சை மிளகா 1 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால காரம் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. அதனால் ஒரு பச்சை மிளகாயவே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஆனால் எண்ணெய் ஒரு சொட்டு கூட இந்த ஆம்லேட்டில் ஊற்றவே இல்லை. 2 முட்டை, அதில் நிறைய ஆனியன் இதெல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இந்த லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 5 மணி போல் முருங்கைக்கீரை சூப் 2 பேருமே எடுத்துக்கிட்டோம். நல்லா சூடாக குடிக்கும்போது சூப் ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியானம் ஆம்லேட் எடுத்துக்கிட்டதுனால ரொம்ப ஹெவியாக இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் நிறைய ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம். ஆம்லேட் சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 7 மணி போல் ஆளுக்கு கொஞ்சமாக கிரேப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே டின்னர் நைட்டு 6 மணிக்கே எடுத்துக்குவோம். இன்றைக்கி எடுத்துக்க முடியல. 7 மணிக்கு தான் இந்த திராட்சை பழம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கேப் விட்டு இன்றைக்கி வெயிட் லாஸ் பவுடர் ஒரு 9 மணி போல் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி இந்த மாதிரி தான் நாங்கள் டயட் இருந்தோம். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் பழக அது நல்லா ஈஸியாக தாங்க இருக்குது. சுத்தமாக பசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் போது ரொம்ப ஸ்டாமினா இல்லாமல் இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நல்லா இருக்குது. உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. வேலை செய்கிறதுக்கு, உட்காந்து எந்திரிக்கிறதுக்குன்னு எல்லாமே ஈஸியாக இருக்குது. டெய்லி இல்லாட்டியும் வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரூட் டயட் இது மாதிரி கொஞ்சமாக நம்ம உடம்பை ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வாரத்தில் ஒரு நாள் முடியாட்டி கூட அப்பப்போ ஏதாவது ஒரு வேலைக்காவது நம்ம வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் தான் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கே பழகிரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.